படத்தின் கதாநாயகன் சித்த வைத்திய சிகாமணி நடிகர் பரத் அவர்களை பேச அழைக்கிறோம். வருகிறார், வலம் வருகிறார் டாக்டர் பரத் அவர்கள், சித்த வைத்தியர். சார், நீங்க எல்லாம் வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு எல்லாம் காலையில் நிறைய பப் சாப்பிட்டுருக்காங்க. அதனால வந்து நிறைய பேருக்கு வயிற்று ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சின்ன சித்த மருத்துவத்தை சொல்லிட்டு நீங்க ஆரம்பிங்க. ரொம்ப அது நானே வாயில் வரத்துக்கு கஷ்டப்பட்டேன். தூதுவாத இலை, ஆடாத்தோட மணப்பாகு, இந்த மாதிரி ஒரு பல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் சொல்லியிருக்கோம். ரொம்ப ஹியூமராக இருக்கும். முதல்ல மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கு காலை வணக்கம். ப்ளஸ் பெரியோர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிபி, பிருத்வி, என்னை அழைப்பதை எடுத்து வந்த எல்லாருக்கும், ப்ளஸ் பத்திரிகை நண்பர்கள் வணக்கம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன், ஏன்னா பிகாஸ் ஆடியோ இன்னும் ரிலீஸ் பண்ணல. ரொம்ப பெருமை, ஏன்னா பிகாஸ் 25வது படம் எல்லா நடிகர்களுக்குமே அவங்களோட 25th ஃபிலிம் 50th ஃபிலிம்லாம் வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க்காக அமையணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டயத்தில் தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு டேரக்டர் சார் கோச்சுக்காதீங்க, டேரக்டர் பார்த்தோன்னா ஒரு ஃபைட்டர் மாதிரியே இருந்தார். பயமாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. என்னது இவர் இப்படி இருக்கார், என்ன ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் சொல்ல போகிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்தேன். ஆனால் சத்தியமாக ஒரு 2.75 மணி நேரம் எனக்கு டைம் போனதே தெரியல. அந்த லெவலுக்கு ஒரு ஒரு அப்படி ஒரு ஹியூமரான ஒரு ஸ்கிரிப்ட் இது. இன்டர்வல் பிளாக்லாம் அவ்வளோ ஹியூமராக இருக்கும். இன்டர்வல் பிளாக்லாம் சரி, கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 சீன்ஸ் படத்தில் அவ்வளோ ஹைலைட்டாகவே இருக்கும். தனியாக நீங்கள் பிரித்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் திருப்பி பார்த்து ரசிக்கக்கூடிய லெவலுக்கான சீன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் என்னோட 25th ஃபிலிமாக பண்ணணும்னு நான் லாக் பண்ணேன். அதுக்கடுத்து இந்த படத்தை எந்த தயாரிப்பாளர் யார் என்னங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. பட் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கவிதாலயா இந்த செட்டப் வந்துட்டு அமையும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்னோட 25வது படம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ப்ரொடக்ஷன் வேல்யூ இப்போ உள்ள சினிமா எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நல்ல ப்ரொடியூசர்ஸ் ப்ளஸ் அந்த படத்தை நல்லா பப்ளிசிட்டி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஓப்பனிங் எடுத்துகிட்டு வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு இந்த ஒரு செட்டப் அமைஞ்சு பாலச்சந்தர் சாரோட தலைமையில் புஷ்பா கந்தசாமி மேடம், மோகன் சார், அவ்வளோ ஒரு, ஏன்னா இந்த கதைக்கு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வந்துட்டு ஒரு XYZ கூட நாங்கள் ஒரு கேரக்டரை போட்டிருக்கலாம். ஏதோ ஒரு கேரக்டரை போட்டு நம்ம வந்துட்டு படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் சுத்தமாக அவங்களுக்கு இல்லை. இந்தந்த கேரக்டர்ஸ்க்கு இந்தந்த ரோலுக்கு எல்லாருமே ரெனவுண்ட் ஆக்டர்ஸாக இருக்கணும், எல்லாருமே பரிச்சயமான ஒரு நடிகர்களாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபிலிம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு ஜனங்களுக்கு ரீச் ஆன நகைச்சுவை நடிகர்கள். அதில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது தம்பிராமையா அண்ணன். இந்த படத்துக்கு அப்புறம் நான் ஒரு 2 பேரோட பெரிய ஃபேன்ஸ் ஆகிட்டேன். ஒன்று தம்பிராமையா அண்ணன், இன்னொன்று கானாபால் அண்ணன். 2 பேரும் வந்துட்டு அவங்க பேசுகிற விதம், பழகிற விதம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டைம் போகிறதே தெரியாது. அந்த லெவலுக்கு ரொம்ப ஜாலியான பர்சனாலிட்டிஸ். ஆனால் கானாபால் அண்ணன் நான் லிப்பிங் பண்ண மாட்டேன், அடுத்த சாங்லேருந்து வந்துட்டு நீங்களே லிப்பிங் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு எங்களுக்குள்ள எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தவங்க. கம்ப்ளீட் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு சீனையும் ரொம்ப ரசித்தோம், ஆத்மார்த்தமாக ரசித்து பண்ணோம். அது ரொம்ப முக்கியம். எனக்கு என் கெரியர்லேயே வந்துட்டு நான் அந்த மாதிரி ரசித்து பண்ண ஒரு படம் தான் வந்துட்டு தியாகராஜன் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமைஞ்சது M10 மகன். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு எல்லாருமே ரசித்து பண்ணாதான் அது வந்துட்டு அதோட அவுட்புட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ கூட வந்துட்டு என்னால் டப்பிங் வந்துட்டு நான் பண்ண படங்களில் அதிகமாக டைம் எடுத்துக்கிற டப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த படம். ஏன்னா காமெடி ஃபிலிம்னா ஜாலியாக டப்பிங் பண்ணிடலான்னு தான் உள்ளே வந்தேன், ஆனால் அது முடியல. ஏன்னா எல்லாருமே டப் பண்ணிட்டாங்க. எல்லாரோட டப்பிங்கும் ஒரு தடவை கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 3 தடவையாக சிரிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவங்களோட கவுண்டர்ஸ்க்கு ஈக்குவலாக என்னோட கவுண்டரை மேட்ச் பண்ணி நான் டப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ பட் சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல படத்துக்கான ஒரு அறிகுறி தெரியுது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம்க்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்கும். ஸோ மறுபடியும் என்னோட இந்த மாதிரி நல்ல கதை கொடுத்த LGR அவர்களுக்கும், என்னோட தயாரிப்பாளர்களுக்கும், மற்றும் என்னோட கோஸ்டார் நந்திதா, நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்துட்டு வேறு மாதிரி பார்க்கலாம். அவங்கள கமர்ஷியலாக அவங்கள தயார்படுத்திக்கிட்டாங்க இந்த படத்தில். நல்ல டான்ஸு, நல்ல ஹியூமர், காமெடி. இன்ஃபேக்ட் டான்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக எல்லாருமே தங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க, அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே பத்திரிகை நண்பர்கள் உங்கள் கையில் இருக்குது. நல்ல படத்தை நாங்கள் கொடுத்துட்டோங்கிறத நீங்கள் ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு வாழ்த்தணும். நன்றி. 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி இந்த திரைப்படத்திற்கு இங்கே இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற
அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜம் ப்ரொடக்ஷன்ஸ் புஷ்பா கந்தசாமி மேடத்துக்கும், மோகன் சார் மற்றும் கணேஷ் சார் அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த ஒரு பாடல் நான் வந்து எழுதி பாடியிருக்கின்றேன். இந்த பாடல் உருவாவதற்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இயக்குனர் தான், எல்ஜி ரவிச்சந்தர் சார். வந்து ஒரு ஃபுல் டே நைட் வந்து மோகன் சார் எல்லாமே இருந்தேன். ஒரு ஃபுல் டே நைட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக இயக்குனர் வந்து எல்ஜி ரவிச்சந்தர் சார் தான் கூட இருந்தார் மெயினாக. அதற்கும் மேலாக என்னுடைய அன்பு சகோதரர் சைமன் அண்ணன் வந்து நல்லா சூப்பரான கம்போஸ் பண்ணி எனக்கு வந்து பாடல் எழுதுவதற்கு முழுமையான சுதந்திரம் தந்தாங்க. இந்த பாட்டு முதல் அதான் கேட்டேன் நான். ஏன்னா ஒரு பேசினாங்க இந்த பாடல் சம்மந்தமாக. அது சொன்னோன்னே ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அங்கே வந்து உடனே வந்து எனக்கு வந்து முதல் சுதந்திரம் தந்தா அந்த பாடல் நல்லா நான் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு டைரக்டர் சைடும் இயக்குனர் சைடும் ப்ரொடக்ஷன் சைடும் எந்த எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதன் பிறகு இந்த பாடலை ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே இந்த பாடலை வந்து நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன். இந்த பாடல் இப்போ பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஷுவலாக வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு வந்து ஏதோ எனக்கு டான்ஸ் அந்தளவுக்குலாம் வராது. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா தினேஷ் மாஸ்டர் எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம். தினேஷ் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து இதில் பண்ணியிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படத்தோட ராபர்ட் மாஸ்டர் அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸு. மற்றும் ஒளிப்பதிவாளர் முத்தையா சார், எடிட்டர் விஜய் சார் மற்றும் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதற்கு மேலாக என்னுடைய பரத் அண்ணன் அவருடைய 25வது படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஃபீல்டில் கிடையாது. இப்போ நான் வந்தோடனே இந்த படம் கரெக்டாக எனக்கு செட் ஆச்சு. அவருடைய 25வது படம் எனக்கு ஞாபகமாக இருக்குது. அந்த படம் இந்த படத்தில் பரத் அண்ணன் வந்து நான் பாடின பாடலுக்கு சூப்பராக லிப்பிங் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. அது விட்டுருவாருன்னு பயமா தானே. அதான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பாட்டில் அதான் சொன்னேன், லிப்பிங் பண்ணாதீங்க யாரும் பண்ண, அப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் சுகராக பண்ணிட்டீங்கன்னா என்ன கூட மாட்டாங்க. இவரே நல்லா பண்ணுற, இவரை வச்சு பண்ணிக்கலாம், எதுக்கு கானா பாலா. என்னுடைய பேமெண்ட்டு தான் கட் ஆகும். இப்போ தான் நான் அது ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்கிறேன். வேறு பால் சீலிங் போன நிறைய ஒர்க்கெலாம் இருக்குது வீட்டில். நான் உண்மை தான் சொல்கிறேன். நான் திரைப்படத்துக்கு வந்து இங்கே ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஜாலியாக காலையில் இது போல் ஆடியோ லான்ச்சு, மதியானம் ஒரு மீடியாவுக்கு இது போல் பாடுவதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் எங்கே வாங்கினா எவ்வளோ அமௌண்ட்டுலாம் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒன்று வாங்கிக்கிறேன் ஒரு 10க்கு 10 இடம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு காசெல்லாம் கிடச்சிருக்கான். அதுமாதிரி லிப்பிங் பண்ண எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதில் அடுத்த படத்தெல்லாம் கூப்பிட்டு பண்ணுறாதீங்க நீங்கள், எனக்கே கொடுத்துருங்க, எனக்கு சோலோ வர மாரி கொடுங்க. செம்மையாக டான்ஸ் ஆனார். நானே வந்து அவரை பார்க்க ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வந்திருந்தார், பரதனை பார்க்க. அப்போ கூட அவர் வந்து அவங்கள கவனியில் கான்செப்ட் பண்ண இந்த பாடல் மேலே இருந்தார். எனக்கு அப்பயே தெரியும் இந்த பாடல் நல்ல வெற்றி பாடலாக வரன்ட்டு. அதேமாதிரி சிஸ்டர் அவங்க நந்திதாஸ், அவங்களோட அட்டக்கத்தி திரைப்படத்தில் நான் 2 பாடல் பாடினேன் ஃபஸ்ட்டு படத்தில். அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ராசியானவங்க. அது அப்போ அதுக்காக நடிக்காத இருக்க முடியாது, நடிச்சா தான் வந்து படம் ஓடும். ராசியானவங்களால ராசின்ட்டு அவங்க பேரை மட்டும் போட்டால் படம் ஓடாது. அவங்களாம் நடிச்சிருக்காங்க, நல்லா பார்த்து நாங்கள் அந்த எல்லா சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ட்ரெய்லரு இந்த படத்தில் வேறு யார் பேர்னா விட்டுருந்தா கொச்சிக்குவானா, அது என்னுடைய சைடில் சொல்லினோம். யுகபாரதி அண்ணனுக்கு வந்து எல்லா பாடலும் செம்மையாக இருக்குது, வரிகள்லாம் நல்லா இருந்தது. இந்த பாடல் வந்து எனக்கு இப்போ கொண்டு போகிற அந்த சரிகமா ஆடியோக்கு அந்த நேரத்தில் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்காக நீ பத்திரிக்கையாளர்லாம் கோச்சிக்கு போகிறீங்க, நீங்கள் தான் மெயினாக முதல் கொண்டு போவீங்க. அவங்க வந்து வருமானத்துக்காக கொண்டு போவாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பேரும் புகழும் வாங்கி தராங்க. ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. சுதந்திரம் கிடைச்சி அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ தான் கொஞ்சம் மாறுறேன் நான். ஏன்னா கானா பாடல் என்பது பெண்களை கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. இல்லை, எல்லா பாடலும் நான் வந்து நல்ல தத்துவங்கள் தான் நான் தரேன். அதுக்கு வந்து இந்த பாடல் முதல் பாடல் நல்லா இருந்தது. டைரக்டர்கிட்ட சண்டைலாம் போடல, கேட்டேன், உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். இந்த ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா, தானா மனசுக்குள்ள நொஞ்சிக்குவா பாப்பா, ஆளை கவுத்து புட்டு மாலை போட பாப்பா, தானா மனசுக்குள்ள நொஞ்சிக்குவா பாப்பா, ஆளை கவுத்து புட்டு மாலை போட பாப்பா, சார்பா இருப்பவன் தான் எப்போதுமே ரோமியோ, சேஃபா வாழணும்னா போட்டு கடா போலியோ. நான் போலியோ போடணுன்றதுக்காக கேட்டேன். கவர்மெண்ட்டு விளம்பரம் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு, அது யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. இந்த படத்து மூலிமா பண்ணலான்ட்டு கேட்டேன். உடனே வந்து ரவிச்சந்திரன் எல்ஜிஆர் வந்து அவர் உடனே வந்து
ஒத்துக்கினார். அது எனக்கு மனசு நிறைவு. அதே நேரத்தில் இந்த விழா சிறப்பாக நடைபெறுகின்ற நேரத்தில் அவர் பேரும் நுழையில வாயில ஜோ யாருப்பா? யாரு யாருப்பா? ஜோ ஜோஷ். மபாயா ஜோ காங்கோ இசைக்கலைஞர், பாப் இசை பாடகர். அவர் அங்கே என்ன பண்ணுகிறான்னு தெரியல. அவரை கொண்டு நீங்கள் பாப் இசை பாடகர்னு என் கூட சேர்த்து விட்டாங்க. ஏதோ பாடிட்டாரு. அவருக்கு முதல் நம்ம தமிழ்நாட்டின் சார்பாகவும் உலக தமிழர்கள் சார்பாக அவருக்கு வந்து நன்றி. நான் தமிழில் பாடிக்கிறேன் 2 வரி. அதுவே பெரிய விஷயம். நான் வந்து இந்த பாடல் எழுதுகிறப்ப பாடினே வந்துட்டேன். பாடின வந்துட்டு ஆரம்பமே ஒரு மாதிரி இருந்தது. ஏண்டி என்ன நீ ஏழரையா மாற்றி போடாத, அடி போடி வாயாடி வங்க கடலில் ஊடு கட்டாத, தாலி கட்டிட்டா போயிடுமா கிளாமரு, நாடி நின்றுட்டா நீயும் நானும் சைபரு அப்படின்னு எழுதி தந்தேன். அவர் வந்து இந்த பாடல் பிளைனாக இருந்தது. இடையில இன்னொரு பஞ்ச் வைக்கணும். சின்ன ஸ்கூல் பசங்க தான் அவங்கள வச்சு தான் இப்போ பொழுப்பு ஓட்டுனுக்குது. வந்து சின்ன பசங்க ரைம்ஸ் எல்லாம் போட்டு டிங் டாங் பெல்லு இதுமாதிரி வார்த்தைங்களை போட்டு அவங்கள ஏமாற்றினுக்கிற சின்ன பசங்களை. அதில் வந்து அவங்களுக்கு ரைம்ஸ் போடலான்னு பார்த்தேன். சரி இங்கிலீஷில் போட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க பசங்க, அண்ணன் எல்லா படத்துலையும் இங்கிலீஷில் போட்டு ஏமாத்துறான்னு சொல்லிட்டு தமிழில் போட்டு விட்டேன். அதான் அந்த ஆயா வடை சுட்ட கதை அது போட்டுவிட்டேன். வடையை சுட்டது ஆயாடி, நீ வந்து பாருடி வாயாடி. நான் தமிழ் எழுதி தந்தேன். சைமன் அண்ணன் இங்கிலீஷில் எழுதி அவர்கிட்ட கொடுத்தார். அவர் ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதினு அவர் மனப்பாடம் பண்ணுறார் வெளியே நின்று. அவர் பார்க்க எனக்கு பயமாகுது, தப்பாக பாடினுக்கிறாரு. அப்புறம் சைமன் அண்ணன் கூப்பிட்டு நான் தப்பாக எதனா பாடிட்டு தமிழ் சினிமாவில் வேறு என்ன பண்ணிட்டு போட்டான் தொல்லை பிடிச்சி அவனே அங்கே போய் பாஸ்போர்ட் போட்டு பிடிச்சின்னு வருது, வாரண்டி போட்டு தான் பிடிச்சின்னு வரணும். அவனை தப்பு என்ன பண்ணிட்டு போயிட்டானா. அது மாதிரி என்ன பண்ணார். அப்போ எழுதி ஒரு ரெடி பண்ண வடையை சுட்டுது ஆயாடி வந்து பாருடி வாயாடி அப்படின்னு அவர் எழுதினார். டைரக்டர் ரொம்ப ட்ரை ஆகுதுங்க, ஒன்றுமே இல்லை. இல்லை சார் நான் போடுறேன் சார் கவுண்டர் அதுக்குன்னு சொல்லிட்டு தான் உடனே ஸ்பாட்டில் போட்டேன். அவன் வந்து வடையை சுட்டுது ஆயாடி வந்து பாருடி வாயாடி அப்படின்னா நான் சொன்னேன், ஆயா வடையை சுடுது எப்படி பண்ணிக்கிறான் பாருமா இவன் அசிங்கமா அப்படின்னு. ஆகையால் இந்த திரைப்படம் நிச்சயமாக வெற்றி படமாக வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ராஜம் ப்ரொடக்ஷன்ஸோட அன்பு அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் நன்றி. நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறது இல்லையா? அப்போ அவர் லாயருங்க, பெரிய கிரிமினல் லாயர் அவர். ஆக்சுவலி எங்கே போகிறது, இங்கே எதுனா 4 கேஸ் வரும் பார்த்து அது யாரையும் ஆட்சி பிடிங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகலாம், நான் அட்வொகேட் தான். ஒரு கேஸும் வரல. நடிகை 3 வருஷமாக நின்று எப்படியோ போய் எல்லாம் எட்டி கூட பார்க்குறேன். எந்த இடத்துல யாரை வந்து உதவாத கேஸ் தான் என் தள்ள இந்த டிராஃபிக்கில் ட்ரங்க் அண்ட் டிரைவில் மாட்டிக்கிறது, ஏன்னா ஓரமாக பிஸ் வச்சு மாட்டிக்கிற கேஸ் தான் வருது. பெரிய வாய்தா வேண்டியது போல. அது அவங்களே 50 ரூபா ஃபைன் கட்டி போயிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் நிறைய கேஸ்லாம் வந்து கோர்ட்டுக்கே போக மாட்டாரு. அப்படியே ஃபுல்லாக கட்ட பஞ்சாயத்து தான். நேராக கூப்பிட்டு ஏன்பா சட்டை போட்டுனுங்கிற, ஆளு ஒரு 50 ரூபா கொடுத்துன்னு போங்கப்பா, எனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துருங்கப்பா அப்படின்னு உண்மையே அப்படி தான் அவர் சால்வ் பண்ணுவார். கேட்டு பாருங்க. இல்லை அதான் நல்லது. அதனால தீர்வு வந்து என்ன பண்ண போகிறாங்க கோர்ட்டு. உனக்கு வந்து நீ அடிச்சது உனக்கு ஒரு தீர்ப்பு தருவாங்க இந்த கோர்ட்டில், இன்னொரு கோர்ட்டில் அவனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. இது போயினே இருக்கும். அப்படின்னா தான் கோர்ட்டு நடத்த முடியும், இல்லை கோர்ட்டை நடத்த முடியாது. அதனால் 2 பேரும் சந்தோஷமாக போங்க, எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு போங்க. இதுதான் தொழில் போயின்னு. ஆகையால் எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. என்னுடைய அண்ணன் பரத் அண்ணுக்கு மீண்டும் இந்த நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஆடிருக்காரு. நான் ஏதோ வந்தேன். ஆனால் முக்கியமாக இன்னும் சொல்ல மறந்துட்டேன். எங்கே கட்சி தான் அந்த லுங்கி பனின்னு தெரில. பனின்னு 8 ரூபாய் 7 ரூபாய் தான் இருக்காது. பேமெண்ட்டு நெருக்கடி பண்ணி வாங்கினேன்ட்டு காஸ்டியூமை குறைச்சி விட்டாங்க இவங்க. பேமெண்ட்டுக்கு ஒரு 15 நாள் போராட்டம். இவ்வளோ தான் தந்தால் தான் வருவேன் போய் போராட்டம் இருந்து கடைசியாக சொல்லிட்டேன். அதாவது நான் வந்து அந்த படத்துக்கு தேவைப்படுறேன், அந்த சீனுக்கு நான் கண்டிப்பாக தேவைப்படுறேன். நான் அதுக்காக அவங்க மேலே ஒரு பலுவை சுமத்தலை. எனக்கு தெரியும் அந்த படத்தில் என்னோடய சீன் அங்கே தேவைப்படுதுன்ட்டு. அதுக்காக நான் அப்படி கேட்கல. நியாயமான ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் அப்படிலாம் போடல. சும்மா சிம்பிளாக ரீட்டைல் மாதிரி போட்டு அவங்ககிட்ட வாங்கினேன். ஆனால் அந்த காண்டில் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, எனக்கு காஸ்டியூமை குறைச்சிட்டுக்கிறாங்க. தம்பூன்னு பனின்னு வீட்டில் இருக்கு. எங்கள் வீட்டில் ஒய்ஃப் பார்த்த பிறகு தான் தெரியும் என்னோடய பழைய ரூபத்தை பார்க்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதில் ஆகையால் இந்த திரைப்படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்திரய்யா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. என்னை பொறுத்தளவு தம்பிராமையா அப்படின்ற ஒரு சாமானியனை பொறுத்தவரை ஒரு மைனா, கும்கி, கழுகு, சாட்டை இந்த படங்கள் எல்லாம் த்ரூ அவுட் ரோல் பண்ணியிருக்கேன். அதற்கு பிறகு த்ரூ அவுட் ரோல் அப்படின்றது சுலபமாக அமைவது கிடையாது. அந்த வகையில்
பார்த்திபன் அவர்களுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் என்ற படத்தில் ஃபுல் லெங்த் ரோல் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி ஒரு ஃபுல் லெங்த் ரோல் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஒரு தீனி கிடைக்குமே என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த பொழுது 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி இந்த படத்தினுடைய இயக்குனர் ரவிச்சந்தர் அவர்களை, மரியாதைக்குரிய இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் புஷ்பா கந்தசாமி மேடம் அவர்களும், இந்த படத்தினுடைய இன்னொரு தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களும், மோகன் சார் அவர்களும் அனுப்பி வச்சாங்க. கதை கேட்டு முடிச்சிட்ட உடனே கதாநாயகியோட தந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போயே பண்ணிட்டோம்னா ஒரு ஃபாதர் கேட்டகரியில் கொண்டு விட்டுருவாங்களே அப்படியெல்லாம் நினைக்கல. இந்த கேரக்டர் அவ்வளவு வலுவாக இருந்தது. நான் எதிர்பார்த்த தீனி எதிர்ப்புகள் இருந்தது. அது போக எனக்கு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய நகைச்சுவையாளர்கள் தம்பி சந்தானம், தம்பி சூரி தவிர ஏறக்குறைய மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். எனது சக மாப்பிள்ளைகள், மச்சான்கள், சகோதரர்கள் சொல்லக்கூடிய அத்தனை திரையுலக முன்னணி நகைச்சுவையாளர்களும் இந்த கதையில் ஒருங்கே இருக்கிறாங்க. அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த கதையில் பொறுத்தல இந்த கதாபாத்திரம் கேட்டது. இந்த கதாபாத்திரங்கள் எந்த நடிகனை கேட்டதோ அந்த நடிகனை கொண்டு வந்து இந்த இயக்குனருக்கு இந்த தயாரிப்பாளர் ஒன்றாவது ப்ரொடியூசர் மோகன் சார் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. தினசரி அந்த செட்டுக்குள்ளே நடிகர்கள் வட்டாரம் தான். ஆக இவ்வளோ பெரிய நகைச்சுவை வட்டாரத்தை வச்சு ஒரு இயக்குனர் வந்து சமாளிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ அவர்கள் தனியாக தெரிய வேண்டுமே என்ற வேட்கை கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கிட்டு எனது கதாபாத்திரம் என்னவோ அதுக்குள்ளே அந்த மீட்டரை அடக்கி நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நிலை மேலே போகிற பொழுது கூட அந்த இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்களை கட்டுப்படுத்தி தம்பி படபா கவி சொன்னது போல் அற்புதமாக படம் வந்திருக்கிறது. சில படங்களில் நடிக்கிற பொழுது தான் செட்டுக்கு மறுபடி போகணும் அப்படின்ற ஒரு உணர்வும், எப்போ டப்பிங் வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பும், எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த வகையில் எனக்கு என் தனிப்பட்ட முறையில் இந்த படம் அந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் நாங்கள் பழனியிலெல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா நடிகர்களும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு காட்சி பதிவாகக்கூடிய பொழுது அந்த பப்ளிக் வந்து அவ்வளவு கரகோஷம் கொண்டு என்கரேஜ் பண்ணாங்க. அந்த அந்த எதிர்பார்ப்பு என்பது டப்பிங் பேசுகிற பொழுது இன்னும் அதிகமாக இருந்தது. இந்த படத்தை கிட்டத்தட்ட நாங்களாம் டப்பிங் பேசி முடிச்சிட்டோம். மரியாதைக்குரிய மேடம் அவர்கள் சொன்னது போல் இந்த மக்களுடைய பார்வைக்கு இந்த படம் தயாராக இருக்குது. எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த விழாநாயகன் தம்பி சைமனுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கொண்டு, எனது மகளுடைய கிளாஸ்மேட் தான் ஃபைட் மாஸ்டர் தினேஷ் அவர்களுடைய மகன் ஹரி தினேஷ் இந்த படத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சண்டை பயிற்சியாளனாக ஒரு ஃபைட் மாஸ்டர் அறிமுகமாக இருக்கான். அவனுக்கு எனது வாழ்த்துக்கள். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னால் படம் ஓட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தள்ளி வைத்துட்டு ஓடுகிற படத்தில் நான் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தம்பி பரத் தனது 25வது படத்தின் கதையாக இதை தீர்மானிச்சிருக்கான். மிக பக்குவமும் மிக அறிவாற்றலும் மிக நுண்ணிய சிந்தனையும் கொண்ட ஒரு பிள்ளை. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு உதவி இயக்குனராகவே இருந்து செயல்பட்டிருக்காப்புல. நிச்சயமாக சக உதவி இயக்குநர்களோடு இந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு இந்த கதையில் ஆழமாக இருந்தார்களோ அதே அளவு தம்பி பரத்தும் ஒவ்வொரு காட்சி பதிவாகிற பொழுது அண்ணே நான் கிட்டத்தட்ட 7-8 படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாறுகிற பொழுது அண்ணே இது இல்லைண்ணே இது இப்படிண்ணே அப்படின்னு பார்ப்பல. யாருடைய மனசும் கோணாத வகையில் அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய எம்டன் மகன் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய அந்த படத்திற்கு பிறகு ஒரு ரிப்பீட்டட் ஆடியன்ஸை தியேட்டருக்கு இழுக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அதற்காகத்தான் நேற்று கொம்பன் இந்த படப்பதிவிலேருந்து மிட் நைட்டு ட்ராவல் அடிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், இந்த பிதாமகனை நான் தரிசிக்க வேண்டும், அவருடைய வாழ்த்தை பெற வேண்டும் என்றதுக்காக எதிர்பார்ப்போடு வந்தேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ரவிச்சந்தர், இந்த படத்தினுடைய கதாநாயகன் பரத், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சகோதரியார் புஷ்பா கந்தசாமி அம்மையார், சகோதரர் தயாரிப்பாளர் மோகன், இணை தயாரிப்பாளர் கணேஷ், இந்த 5 கூட்டணி சேர்ந்து ஒரு முரட்டுத்தனமான வெற்றியை கொடுத்து ஐயா அவர்களை அன்பை பெறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய நண்பர் பாரதி ராஜா இங்கே இல்லை. அதற்காக அவர் உபயோகப்படுத்துகின்ற அந்த வார்த்தையை இங்கே இந்த இடத்திலே அவர் இருப்பதாக நினைத்து பிரயோகிக்கிறேன். தமிழ்த்திரை ரசிக பெருமக்களே, சகோதர இயக்குநர்களே, வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, எனது பணிவார்ந்த வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. படத்தின் பெயரே 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி. ஹாஸ்யம் நிறைந்த ஒரு சிரிப்பு படமாக இது இருக்கும், அது நன்றாக தெரிகிறது. நிச்சயமாக அமோக வெற்றி பெறும் என்று நம்பலாம். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசைகள் இந்த படத்திற்கு. இதில் ஒரே ஒரு சின்ன டவுட்டு தான் எனக்கு வந்தது. அஃப்கோர்ஸ் எது எடுத்தாலும் முதல்ல எந்த இன்விடேஷனை பார்த்தாலும் அதில் என்ன தப்பு இருக்குன்னா முதல்ல பார்த்துக்குவேன் நான். அப்புறம் தான் அதையே படிப்பேன். ஒரு கெட்ட குணம் அது. இப்போது 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணின்னு போட்டிருக்கு.
அது எப்படி இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா, சித்த வைத்திய சிகாமணி ஒரு டேக் லைன் 5ஆம் தலைமுறை அப்படின்னு இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அது என்கிட்ட யாரும் தலைப்பு கேட்கல. பட் இருந்தாலும் 5ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை படம் 5ஆம் தலைமுறையா சித்த வைத்திய சிகாமணியா அப்படின்னு வருது. அதனால் இது அப்போது எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். அதனால் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணின்னு வந்திருக்கணும். இப்போ இனிமேல் கூட லேட் இல்லை, அதை கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டைட் நீங்கள் சென்சாரில் எப்படி கொடுக்குறானோ அப்படி தான் பண்ண முடியும். இது திஸ் இஸ் பை தி வே ரைட். பாரத் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நடிகர். டைரக்டர் சங்கரின் அறிமுகம் கேட்க வேண்டுமா? அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். பாடல் காட்சிகளில் வெளுத்து வாங்கி இருக்கிறார். நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அவருக்கு அமையும் என்பதில் சற்றும் சந்தேகமில்லை. பரத் வாழ்க. இயக்குனர் ரவிச்சந்தர் கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது படத்தில். அவர் நடித்த ஷார்ட்ஸ்லேயே பார்த்தா தெரிஞ்ச நிறைய அங்கங்கே விஷயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது படத்தை ஃபுல்லாக பார்த்தா தெரியும். நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது இந்த சாங் சிச்சுவேஷன்ஸ்லேயே எனக்கு நல்லா புரிஞ்சுது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். இசையமைப்பாளர் திரு சைமன் பாடல்களில் அதிர வைத்திருக்கிறார். எல்லாரும் சொன்ன மாதிரி குத்துப்பாட்டு ஒரு பாட்டு, அஃப்கோர்ஸ் குத்துப்பாட்டுன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்காது, அது வேறு விஷயம். படம் பூரா குத்துப்பாட்டாக இருக்கும்போது அதனால் ரொம்ப ரசிக்கிறாங்க அதில். அதனால் இந்த படத்தில் ஒரு 3 குத்துப்பாட்டு மாதிரி வந்ததே அப்படின்னு நான் நினச்சிட்டே வந்தேன். ஒரு படத்தில் 3 குத்துப்பாட்டு இருக்கே, இது எனக்கு வேணால் பிடிக்காமல் இருக்கலாமோ என்னமோ, ஜனங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஏன்னா அப்படி ஆட்டம் போட்டிருக்காங்க அவங்க. அதில் குத்துப்பாட்டினுடைய அவசியமே தாளம்தான். பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் எழுந்து டான்ஸ் ஆடலாம். அந்த மாதிரி அதில் ரொம்ப பாடல்களை ரொம்ப அதிர வச்சிருக்கிறார். எழுந்து நாமே குத்தாட்டம் ஆடலாம் போல் எனக்கு தோன்றியது. ஆர்ட், எடிட்டிங், நடனம் எல்லாமே சிறப்பாக அமைந்திருந்தது. நடன இயக்குனர் ராபர்ட் அவர் வரல அன்னைக்கு, வரல. அவர் ஒரு பொடியனாக என்னுடைய ஒரு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அந்த படத்தின் பெயர் அழகன். பொடியனாக நடிச்சிருக்கான். இங்கே பார்த்தாக்க இங்கே இப்படி இவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கான் அவனுடைய மூமெண்ட்ஸில். அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் அப்போவே சின்ன வயசுலேயே போடுவான் அந்த மாதிரி ஆட்டம். அதை வச்சு தான் நான் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த அழகன் படத்துலேயே அவன் அங்கே இங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ திரைப்படத்தின் பார்ட்னராக திரு வேலூர் மோகன் மிக நல்ல உழைப்பாளி, நல்ல விசுவாசி, மிகவும் நேர்மையானவர். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலத்தோடு ஒட்டி ரசிக பெருமக்களின் இந்த கால ரசனைக்கேற்ப படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது அதான் முதல் மோட்டோ, அதான் ஐடியா. இப்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா நான் எடுத்துக்க மாட்டேன். ஐ வில் நாட் டேக் தி ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த மாதிரி படம் நான் எடுத்துக்க மாட்டேன். நான் எனக்கு என்ன தோன்றுகிறதோ, என்ன எது ரொம்ப ஈர்க்கிறதோ அந்த கருத்துக்கு நான் அந்த படத்தை எடுப்பேன். அப்படி இருக்கும்போது பட் இந்த படத்தில் பார்த்தா எனக்கு காலத்தை ஒட்டி வந்திருக்கிறது, அந்த கால ரசனைக்கேற்ப தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா எனக்கே ரொம்ப படம் பிடிக்கும் போல இருக்கு. ஃபுல் படமும் பார்க்கணும் போல இப்போ தோணுது. படம் வெற்றி பெற உங்கள் அனைவரது வாழ்த்துக்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு தயாரிப்பாளர்னு இருந்தால் அவர் படம் மட்டும் தயாரிக்கணுங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு இருக்கணும் இண்டஸ்ட்ரிக்கு. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், ஆர்பி சௌத்ரி இருக்கிறார். ஆர்பி சௌத்ரி ஒரு பெரிய தயாரிப்பாளர். அவர் 68 படங்கள் எடுத்திருக்கார், 85 படங்கள் எடுத்திருக்கிறார். 86 படம் தான் ஜில்லா. ஆனால் அவர் 86 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது.
எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஒரு தயாரிப்பாளருக்குன்னு ஒரு உந்து சக்தி இருக்கணும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். ஒரு மோட்டிவேஷனில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் உண்டு பண்ணோம், ஒரு ஹீரோயினை உண்டு பண்ணோம், ஒரு ஹீரோவை உண்டு பண்ணோம், ஒரு வில்லனை உண்டு பண்ணோம், அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்குனரை உண்டு பண்ணோம். அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருடைய ஒரு திங்கிங் பவராக இருக்கணும். அது அஃப்கோர்ஸ் ஓரளவுக்கு அது நானும் செய்து உள்ளே வந்திருக்கிறேன் என்னுடைய படங்களில். பட் இவரை மிஞ்ச முடியல. இவர் 86 படம் எடுத்திருக்கிறாரு. 86 இயக்குனர்கள் இயக்கியிருப்பார்னு நினைக்கிறேன். நம்ம விக்ரமன் கூட அவருடைய தயாரிப்பு தான் நினைக்கிறேன். கரெக்டாக விக்ரமன்? அவர் தான் அறிமுகம். அவர் மேலே எனக்கு மிக சிறந்த மரியாதை. அதாவது ஒரு இயக்குனர்களுடைய ஒரு கடமையாக வச்சுக்கணும், தயாரிப்பாளருடைய கடமையாக என்ன வச்சுக்கணுங்கிறதுல நான் சொல்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் மட்டும் படம் எடுத்துக்கிட்டோம், நம்ம படம் மட்டும் ஓடிச்சு, நம்ம பட்டம் அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு நடிகர்களை உருவாக்கினீங்க, எவ்வளவு மியூசிக் டைரக்டரை உருவாக்கினீங்க அப்படின்னு நினச்சி பார்க்கணுங்கிற அந்த ஒரு கருத்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதை இந்த மேடையில் நான் சொல்லிக் கொள்றத பெருமைப்படுறேன். ஏன்னா அவர் ஒரு பெரிய சைலண்ட் அச்சீவர் சார். அவர் இவ்வளோ படம் எடுத்திருக்காரு, இவ்வளோ இது பண்ணிருக்காரு, வாரத்தில் 2 வாரத்துக்கு மேலே பேச மாட்டார், அதிலிருந்து பேச மாட்டார், 2 வாரத்துக்கு மேலே பேச மாட்டார். அவர் மேலே அவர் பார்த்து அவருக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ண போல தோணும் எனக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு தீவிரமான ஒரு சினிமா பிக்சர் அவர். அந்த சினிமாவுக்காக அவர் உழைக்கிறதுல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த காரியம். அப்புறம் அப்புறம் வேறு என்ன சொன்னோம், எனக்கு இப்போ இன்றைக்கு இதெல்லாம் என்னால் எப்போ தொடர்ச்சியாக பேச முடியாததுனால, வயசு சரியில்லை, அதனால தான் எழுதின்னு வந்துடுறது. விக்ரமன் வந்திருக்காரு, நான் என்னுடைய அருமை நண்பர், இது திரைப்பட டைரக்டர்கள் இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் தான் எங்களை சொல்லி மதித்து வந்திருக்கிறாரு. மிஸ்டர் KR வந்திருக்கிறாரு, நம்ம அழகப்பன் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் இன்றைக்கு என்னை பெரிய கௌரவிச்சிருக்காரு. என்னுடைய சத்யராஜ் என்னுடைய மகன் வந்திருக்கிறாரு, சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் எங்களை ரொம்ப கௌரவிச்சிருக்கீங்க. இந்த யூனிட்டை கௌரவிச்சிருக்கீங்க. என்னை விட இந்த படத்தை விட எங்கள் யூனிட்டை எல்லாருக்கும் கௌரவிச்சு ஒரு மரியாதை பண்ணிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய வருகையின் மூலம் எங்களுக்கு மரியாதை கூடுகிறது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு தேங்க் KB சார். இந்த ப்ரொடக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மோகன் சார், புஷ்பா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம டைரக்டர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். பார்க்குறதுக்கு மட்டும்தான் அப்படி இருக்காங்க, ஆனால் ஸ்பாட்டில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. திஸ் இஸ் மை 3rd மூவி as a காமெடி மூவி. ஸோ காமெடி மூவிஸில் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங்ஸ் அண்ட் அந்த ஃப்ரீடம் இருந்தால் தான் நமக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஃப்ரீடம் எனக்கு டைரக்டர் சார் கொடுத்தாங்க. அண்ட் மை கோ ஆக்டர் பரத் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் எல்லாருக்கும். அண்டு நான் தினேஷ் மாஸ்டர் அண்ட் ராபர்ட் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் டான்ஸ் ஆடிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ. முக்கியமாக என்னுடைய குருநாதர் ஐயா திரு KB அவர்களுக்கும், மேடம் திரு புஷ்பா கந்தசாமி அவர்களுக்கும், மோகன் சார் அவர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய ஊடகம் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மோகன் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி அம்மா பேரில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணின்னு ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுன்னாரு. நான் ஒன்றுமே சொல்லலை, சரி சார் அப்படின்ட்டேன்.
அதுக்கு அடுத்தது நம்ம மோகன் கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசும்பொழுது ஐயா கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க. ஐயா என்னடா இந்த படத்தில் பண்ணுறியா அப்படின்னாங்க. ஐயா நான் உங்கள் படத்தில் நான் பண்ணலைனாக்க எப்படி, உங்கள் டைரெக்ஷனில் படத்தில் இது வரைக்கும் பண்ணலையேன்ற குறையே என் மனசில் இருக்குது. அது நிச்சயமாக சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். ஐயா கம்முன்னு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் ஐயாவினுடைய டைரெக்ஷனில் வந்து நான் வந்து சீரியலில் நடிச்சிட்டேன், எம்கே முதலியார்னு ஒரு கேரக்டர். அந்த திருப்தி எனக்கு இருக்கிறது. ஸோ இந்த படத்தில் நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது எல்லாம் மச்சான் மயில்சாமி, தம்பி கருணா, அப்புறமா என்னுடைய மாப்பிள்ளை திரு தம்பி ராமையா அவர்கள், சாம்ஸு, இப்படி பல பேர். டைரக்டர் வந்து எனக்கு நான் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது வந்து என்கிட்ட இந்த கேரக்டர் சொன்னார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருக்கும் வாங்கன்னாரு. ரைட்டுன்ட்டு போனோம். அதே மாதிரி நானும் மச்சானும் வந்து இணைந்து பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப பிடிச்ச தத்துவம்லாம் பிரமாதமாக சொல்லியிருப்பேன். வெட்டினாக்க வர ரத்தம் சிவப்புங்கிறதுக்காக தான் சிவப்பு ரிப்பனை கட்டியிருக்கிறோம் அப்படின்னு. அதை வேறு யாரும் நீங்கள்லாம் வந்து இதெல்லாம் காமெடியானு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காகவே தம்பி கருணாவை வச்சு இதெல்லாம் ஜோக்காடா அப்படின்னு கேட்க வச்சிட்டோம். ஸோ இந்த படத்தில் முழு சுதந்திரம் எங்களுக்கு கொடுத்து தம்பி ரவி அவர்கள் இந்த படத்தில் எங்களை வேலை வாங்கியிருக்கிறார். நிச்சயமாக இந்த படம் ரொம்ப ரசிக்கின்ற விதமாக இருக்கிறது. தம்பி பரத் அவர்களை பற்றி முக்கியமாக சொல்லணும்னாக்க, இந்த லஜ்ஜாவதியே நட்சத்திர ரதியை அந்த படத்தில் ஆடும்போது இருந்த அதே அந்த எனர்ஜி இன்னமும் அவர்கிட்ட இருக்கிறது. ஸோ அவர் வந்து நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் சொன்ன மாதிரி எம்டன் மகன் படத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும். ப்ரொடியூசர்களுக்கும் இணை தயாரிப்பு இவங்களுக்கும் எல்லாருக்கும் நல்ல லாபம் வரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவன் என்னுடைய ஈசன் சிவபெருமனை வேண்டிக்க. நன்றி, வணக்கம். நன்றி எம்எஸ் பாஸ்கர் அவர்களே. சினிமா உலகமே பாலச்சந்தர் ஐயா மேலே ஒரு தனி மரியாதை இருக்குது. அதில் நானும் ஒருவன், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் காலையில் வீட்டு விட்டு கிளம்புனா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போது திடீர்னு இந்த மாதிரி கவிதாலயிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. கவிதாலயிலேருந்து ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்டேன். யார்? அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு வர சொன்னாங்க. ஏன்னா அப்போ வீட்டில் ஃபோன் கிடையாது, பிபி கால். அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், சார் சொன்னாங்களா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார், கவிதாலயம் வர சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நாட்டாக படித்து போனேன். ஆஃபீஸெல்லாம் தேடி படித்து போயாச்சு. அப்போது ஆஃபீஸில் ஒருத்தர் உட்காந்தார். டைரக்டர் உங்களை பார்க்கணுன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்மளை பார்க்கணுன்னா, நம்ம மேடையில் மெமிக்ரி பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை எதுக்கு பார்க்க சொன்னார் அப்படின்னு. உள்ளே போனால் பாலச்சந்தர் அவர்கள் அப்படி தனியாக மேடையில் உட்காந்தார் சேரில். வாயா அப்படின்னார். சார் வணக்கம் சார். என் படத்தில் நடிக்கிறியா நீ அப்படின்னு கேட்டார். சினிமா உலகமே பாலச்சந்தர் படத்தில் வேஷம் கிடைக்காதான்னு எத்தனையோ இப்போ தெருவாக சுற்றி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். என்னை கூப்பிட்டு வந்து அவர் என் படத்தில் நடிக்கிறியானதுன்னு ஒன்றும் புரியல. நடிக்கிறேன் சார். சரி சரி, என்ன எதுன்னு வெளியே போய் பேசிக்கோ அப்படின்னாங்க. ஒன்றுமே பேசலை. போனாங்க, ஒரு செக் ஒன்று கொடுத்தாங்க, வாங்கினேன், நடித்தேன். அந்த படம் தான் டூயட்டு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோட்டில் நான் போயிருக்கேன். பல முறை ஆஃபீஸ் போனால் பார்க்க முடியல. திடீர்னு ஒரு கார் வந்து அப்படி ஓரமாக நிற்கிது. கண்ணாடி திறந்தார். பாலச்சந்திரன் சார் தான் உட்கார்ந்தார். என்னையா படம் சரியாக போனாங்கிறதுக்கு நீ வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னாரு. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் என்ன, நான் நிறைய ட்ரிப் வந்தையா, நீங்கள் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு படத்துக்கு டப்பிங் கூப்பிட்டுருக்கும்போது டப்பிங்கில் கொஞ்சம் நிறைய டேக்கு வாங்கிட்டேன். டைரக்டர் சொல்லியிருக்காரு இன்ஜினியர்கிட்ட, நல்லா பண்ணுறாங்க, திடீர்னு என்னமோ தடுமாறுறாங்க அப்படிங்கும்போது அந்த இன்ஜினியர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் மயில்சாமி அப்படி கிடையாது, நீங்கள் எத்தனை ஃபைட்டு போட்டாலும் ஒரே டேக்கில் முடிப்பார், ஒரே டேக்கில் தான் பண்ணுவார். அப்புறம் ஏன் லேட் பண்ணுறேன்? அது என்னமோ தெரியல, நீங்கள் வந்ததுனால லேட் பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மைக்கு விட்டு நேராக இன்ஜினியர் சார் வரேன். சரி சரி, ஏதோ சந்தேகத்தை கேட்ப வராமல் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ நான் பாலச்சந்திரன் சார்கிட்ட சொன்னேன், ஏன் சார் நீங்கள் எதுக்கு சார் டப்பிங் வந்தீங்க? என்னையா எப்படி கேட்குற? நீங்கள் இந்த கண்ணாடியை வச்சுட்டு போங்க சார், அதை பார்த்து நாங்கள் சிங்க் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர் தேட்டரில் எப்போ போனாலும் சொல்லணும் சார், நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்து பாலச்சந்திரன் சொன்னீங்க, அந்த கண்ணாடி எப்பப்போ அவர் கழட்டி வைக்கிறாரோ அப்போல்லாம் அவர் பாலச்சந்திரன் மாதிரி தான் சார் இருக்குது. அதை தான் நானும் சொன்னேன்னு. அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வரிசையில் இந்த படம் கவிதாலயா பேனர்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த ஒன் டே ஒர்க்கு பண்ணேன். இல்லைன்னா நான் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் பண்ணலை அப்படின்னா அது அவருக்கு உண்டான மரியாதை நான் எங்கேயோ இழந்துடணுங்கிற ஒரு மன வருத்தம். கண்டிப்பாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டாக கிளம்பி போனேன். மிட் நைட்டில் போய் சேர்ந்தேன். இதில் என்ன கதை, யார் ஆர்டிஸ்ட்னு ஒன்றுமே தெரியாது. எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க, போய் இறங்கினேன். பார்த்தா நடிகர் சங்கத்தில் ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆர்டிஸ்ட்டு, எல்லாமே காமெடினுங்க. அட்டாட்டாட்டாட்ட இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னேன். எனக்கு காலைல ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு 12-1 மணிக்கு வந்தால் போதுன்னாங்க. அதுவே சரி நைட் வந்திருக்கோன்ட்டு ஒரு 12 மணி வரைக்கும் போன உடனே அங்கே போய் சேர்கிறதுக்கு மணி 1:15. நான் போனோன்னே டைரக்டர் கேட்டேன், சார் வந்துட்டேன் சார். வாங்க வாங்க
சாப்பிட்ருங்க அப்படின்னாரு. அந்த சாப்பிட்ருங்கங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னென்னா, என்னுடைய கேரக்டர் அந்த 1 to 2 சாப்பிட்றணும். அது எங்கள் அப்பா டெத்தில் வந்து நான் அப்படி தான் சாப்பிட்டேன். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அப்போ அது ரொம்ப பிடிச்சி நான் ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்லையே, ஒர்க் நடந்துகிட்ருக்கு, சாப்பிட சொல்கிறாரு. பார்த்தா எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்போ நான் கேட்டேன், சார் நீங்கள் சாப்பிட்லையா, ஷூட்டிங் எடுத்துறீங்க, இது கடைசி ஷாட், அதை முடிச்சு வந்து சாப்பிட்றோன்னு. நான் எதுக்கு இந்த சாப்பாடை பற்றி இங்கே சொல்கிறேன்னா, இந்த சினிமா வந்து கிட்டத்தட்ட காலங்காலமாகவே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ எப்படின்னு நான் சொல்ல முடியாது, தெரியாது. 1 மணினா பிரேக், அதுதான் வந்து நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு படம் வந்து வித் பிரேக்கில் போச்சு. அந்த வித் பிரேக்கில் வந்து படம் பேர் சொல்ல விரும்பல, போயிட்டே இருக்க எல்லாரும் பசியில் இருக்காங்க. ஒரு ஆடுக்கு வந்து ஒரு பழம் கொடுக்கணும். அந்த பழத்தில் மயக்க மருந்து கலந்துருக்கு. சாப்பிட்டுட்டு அந்த ஆடு மயக்கம் போட்டு விழும். இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டாங்க. வேறு ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பையன் பழத்தை கையிலேயே வச்சுட்ருக்கான், வாழைப்பழத்தை. பசி வேறு தாங்க முடியல. திடீர்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பையனை கூப்பிடுங்கன்னாங்க. தம்பி உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னாங்க. இந்த பழம் யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியாமல் ஒரு மேக்கப் மேன் வந்தார். அண்ணே இந்தாங்க பழத்தை கையில் வச்சுக்கோங்க, டைரக்டர் கொடுன்னு சொல்லும்போது கொடுத்துருங்க அப்படின்னு அவன் போயிட்டான். இந்த ஆள் பார்த்தான், பசி தாங்க முடியல, நம்ம கையில் பழம் கொடுத்துட்டு கொடுங்கும் போது கொடுக்குறான் அப்படின்ட்டு திருத்தி முற்றி பார்த்ததுக்கப்புறம் பழத்தை அவர் சாப்பிட்டுட்டாரு. தோலை மட்டும் கையில் வச்சுருந்தார். அந்த நேரம் பார்த்துக்க டைரக்டர் வந்து ஆட்டுக்கு அந்த பழத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் தோலை மட்டும் கொடுத்துட்டு கொடுத்தான்ட்டார். கட்டினா கேமரா கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பழம் சாப்பிட்டுச்சா? கொடுத்தேன் சார். நான் சார் கொஞ்சம் கண்ணு மங்கலாக இருக்குது ஆட்டுக்கு, இப்போ கொடுத்தா ஆடு கீழே விழுந்துடும். ஸ்டார்ட் கேமரா அந்த தத்தம் கட்டணுமே ஆடு உஷாராகிடுது. டப்பு 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 டப்புன்னு திரும்பி பார்க்குது. என்னைய ஆடு கீழே விழலை சார். சார் இந்த ஷாட் சரியாக போயிடும் பாருங்க. கட்டு மறுபடியும் கொஞ்சம் மங்கலாக இருக்குது சார், இப்போ மங்கலாகுது. ஷார்ட் கேமரா ஆடு உஷாராகிடுது. அடுத்த டேக்கில் பொத்துன்னு ஒரு சத்தம், மேக்கப் கீழே விழுந்துட்டார். ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா, கரெக்டான டைமில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. அது மாதிரி இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாமே அற்புதமாக கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்கங்கிறது ட்ரெய்லரில் தெரியுது. அற்புதமான டைரக்டர். எனக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப ஜாலியான ஒரு, எதை சொன்னாலும் ரசிப்பார், நல்லா பண்ணுவார். அது மாதிரி இந்த படம் முழுக்க முழுக்க தெரியாதனால இந்த படம் வெற்றி படம் ஆடுறதுக்கு, அதே மாதிரி திரு பரத் அவர்கள் 25வது படம், என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லா ஓடணும் நான் கும்புற இறைவன். அண்ணாமலையார்ட்டும் எம்ஜிஆர்ட்டும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி மயில்சாமி அவர்களே. இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு கதை எந்த அளவுக்கு முக்கியமோ, படம் நல்லா வர்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் வந்து டைட்டில் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முதல் அடையாளம். அந்த வகையில் வந்து இந்த படத்தோட டைட்டிலே வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட சாங்ஸாக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அற்புதமாக வந்திருக்கு. சைமன் சார் வந்து கலக்கி எடுத்திருக்காரு. எனக்கு வந்து 555 வந்து அவரோட சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் 3 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கானா பாலா சார், நீங்கள் இன்றைக்கி பாடுற எல்லா பாட்டுமே ஹிட்டு. அந்த வரிசையில் வந்து இந்த பாட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் கண்டிப்பாக கிடைக்கும். அண்டு பரத் நினைக்கவே இல்லை 25 ஃபிலிம்ஸ் அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் ஓடிடுச்சுன்ட்டு, நம்பவே முடியல. டெஃபினட்டாக இந்த படம் வந்து உனக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுக்கும். ஆஃப்டர் எம்டன் மகன்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மனோபாலா சார், மயில்சாமி சார், தம்பிராமையா சார், கருணா சார், அந்த மாதிரி ஒரு பெரிய நகைச்சுவை பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. இவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பரத்தும் வந்து ஒரு சூப்பராக காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஏன்னா யூஸ்வலாக வந்து சரி காமெடி நடிகர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஹீரோவும் இறங்கி காமெடி பண்ணும்போது தான் வந்து அந்த படம் வந்து ஜெயிக்கும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள், இன்னைக்கு சிவகார்த்திகேயன்லாம். அந்த வகையில் வந்து பரத்தும் வந்து சூப்பராக காமெடி சென்ஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ இந்த படம் அந்த வகையிலையும் வந்து ரொம்ப நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் எனக்கு நானே ஒரு தடை விதித்து கொண்டு எந்த விழாக்களுக்கும் நான் வந்து கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா என்னுடைய ஒரு படம் வந்து தயாரிப்பிலையும் நான் இயக்கி கொண்டிருக்கிறேன். அது 70% முடிஞ்சு போச்சு. அதனுடைய ப்ரொமோஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அப்போ நான் வந்து பத்திரிகை நண்பர்களை வாயிலாக நான் பொதுமக்களை சந்திக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த படம் இது வந்து என்னுடைய குடும்ப படம். நான் எங்கே உருவானனோ இது அவங்களுடைய படம். இயக்குனர் சிகரம் என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆசான். அவங்க சம்மந்தப்பட்டிருக்கிற, புஷ்பா மேடம் சம்மந்தப்பட்டிருக்கிற, திரு மோகன் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு படம். இதிலிருந்து என்னுடைய
காலடியை நான் திருப்பி வெளியில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் நான் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். முதல்ல 25வது படமாக இந்த படத்தில் நடிச்சிட்ருக்கிற திரு பரத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தல அஜித் அவர்களை வைத்து அமர்க்களம் படம் பண்ணேன். அந்த படம் வந்து அவருடைய 25வது படம். அந்த படத்தினுடைய வெற்றி எல்லாருக்குமே தெரியும். அது போன்ற ஒரு வெற்றி பரத்துக்கு இந்த படத்தின் வாயிலாக கண்டிப்பாக கிடைக்கும். 2வது, பரத், நீங்கள் வந்து எங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்களுடைய நிழலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இங்கிருந்து உருவானவங்க எவ்வளோ பேருங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக நாயகனாகட்டும், மகா நடிகர், சூப்பர் ஸ்டார் அவர்களாகட்டும், அத்தனை பேரும் இங்கிருந்து உருவானவர்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெற்றிகரமான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வந்து திருப்பி உங்களை வந்து ஒரு 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 புது விதமாக உங்களை உருவகப்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து கிளம்பியிருக்கிறீங்க. இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிற அதாவது சினிமாவில் வந்து பொதுவாகவே ஒரு எல்லாத்தையும் மீறி, எல்லா தொழில்நுட்பங்களையும் மீறி வந்து ஒரு சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சென்டிமெண்ட் படி பார்த்தா இந்த ஹீரோயின் நந்திதா அவர்கள் நடித்திருக்கக்கூடிய அத்தனை படங்களுமே சூப்பர் ஹிட். ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் இந்த படத்தினுடைய ஒரு இன்னொரு விதமாக நம்ம வெற்றி வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. இந்த படத்தினுடைய இசை இது வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு இசையாக இப்போ இந்த பாடல் காட்சிகள் பார்க்கும்போது எனக்கு வந்து பட்டுச்சு. நல்ல ஒரு அதாவது ஒரு காமன் மேனுடைய அந்த பல்ஸ், ஆடியன்ஸோட பல்ஸ் புரிஞ்சுக்கிட்டு போடப்பட்ட மெட்டுகள் இதில் இருக்குது. அது ரொம்ப ஒரு அப்பீலிங்காக இருக்குது. அதனால் இந்த படத்தினுடைய இசை வந்து பொதுமக்களை வந்து தேட்டரை நோக்கி இழுக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு ரவிச்சந்தர், பாலச்சந்தர் அவர்களிடம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ரவிச்சந்தர் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இந்த படத்தின் வாயிலாக கண்டிப்பாக காத்துட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்க்க போனால் நான் வெளியில் போகும்போதெல்லாம் வந்து அதாவது ஒரு பக்கம் நான் பார்க்கும்போது பார்த்தா தியேட்டரில் வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட்டமாக, அதாவது ஆந்திராவில் எப்படி திரைப்படத்தை பார்ப்பார்களோ அந்த மாதிரி குடும்பமாக இப்போ வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நீங்கள் வீக்கெண்டில் வந்து எந்த மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்லையுமே வந்து நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமான சூழலில் சினிமா இருந்துகிட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்து சினிமா வந்து நம்மளே மட்டப்படுத்திக்கிட்டு நிறைய படம் வருது, இதில் எந்த படம் விற்குமா போகுமாங்கிறத எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு வந்து தேவையில்லை. அப்படி வரக்கூடிய மக்களுக்கு தகுந்த அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு வரவங்களை வந்து சிரிக்க வைக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு படமாக கொடுத்தோம்னா நிச்சயமாக எல்லாருமே வெற்றி பெறலாம். சினிமா ரொம்ப நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து வெளியில் வருதுன்னா அத்தனை சேனல் வாயிலாகவும் அத்தனை பத்திரிகைகள் வாயிலாகவும் பொதுமக்களுக்கு வந்து கடைக்கோடி தமிழனுக்கு கூட, கடைக்கோடி ஒரு ஆடியன்ஸுக்கு கூட வந்து தெரிஞ்சிருது இந்த படம் வருதுன்னு எல்லாருக்கும் கொண்டு போய் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க எல்லா சேனல்ல இருந்தும். இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கடமை நல்ல படமாக வந்து கொடுக்கறது தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. வேறு எதுவுமே எந்த படத்தினுடைய வெற்றியும் இந்த படத்தில் வர ஒரு ட்ரெய்லரில் வர டைலாக் மாதிரி நல்ல நேரம்னு வந்துட்டால் அதை வந்து யாருனாலையுமே தடுக்க முடியாது. அதுதான் வந்து உண்மை. இன்றைக்கி சினிமாவுக்கு இருக்கக்கூடிய தன்மையும் வந்து அதுதான். தயாரிப்பாளர் மோகன் இருக்கார். அவர் என்னுடைய காதல் மன்னன் படத்தை வந்து அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து டைரக்டராக என்னை பிடிக்கிறத விட எனக்காக அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவரை நான் ரீசெண்டாக பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் கண்ணில் தெரிஞ்ச அந்த பிரகாசம், இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அந்த அளவுக்கு வந்து ஒரு சினிமாவை வந்து காதலிப்பவராக, அதாவது நான் ரீசெண்டாக பார்த்ததில் ரொம்ப பாசிட்டிவாக சினிமாவை பற்றி பேசின ரொம்ப அபூர்வமான பிறவியாக நான் வந்து திரு மோகன் அவர்களை நான் பார்க்கிறேன். அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தோடு இந்த சினிமாவை வந்து எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறதுக்கு அவர் வெற்றி வந்து அவரை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. மீதி மற்றவங்களை பற்றி சொல்லணும்னா தம்பி ராமையா சார் இருக்கிறாரு. இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுடைய செல்ல குழந்தைகள். யார் வந்து ஜனங்களை சிரிக்க வைக்கிறாங்களோ, யார் வந்து இப்போ கருணாகரன் வந்து நல்ல அப்கமிங்கில் வந்துகிட்டு இருக்கிறாரு, மனோபாலா சார் இருக்கார், மயில்சாமியை பார்த்தாலே சிரிக்கிறாங்க.
அந்த அளவுக்கு வந்து எல்லாருடைய மனசுலயும் ரொம்ப சுலபமா இடம் ஏன்னா நாங்கலாம் ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு படம் வந்து டைரக்ட் பண்றதுன்னா, கதை, திரைக்கதைன்னு எழுதி ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணி தான் நாங்க வந்து மக்களுடைய மனசுல இடம் பிடிக்க முடியும். ஆனா வந்து இவங்க முகத்துல பார்த்த உடனே ஜனங்க மனசுல இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு அது. அப்படிப்பட்ட செல்ல குழந்தைகள் வந்து இந்த படத்துல வந்து இருக்கிறாங்க. அ புஷ்பா மேடம் உடைய அவங்க வந்து எனக்கு தெரியும். நான் உதவி இயக்குனரா கேபி சார் கிட்ட இருந்த காலத்திலருந்து, இந்த மாரி பல ஃபங்ஷன்ஸ் வந்து நான் பப்ளிசிட்டி இன்சார்ஜா இருந்திருக்கிறேன் கவிதாலயாவுக்கு. எல்லா பெரிய படங்களுக்கும் வந்து எவ்வளோ ஒரு ஒரு டென்ஷனோட நாங்க வந்து அந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்ஷனுக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்போம்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த டென்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த டென்ஷன் அப்படியே இருக்கு. அத ரொம்ப கரெக்ட்டா வந்து ஒரு படத்த வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்றதுல வந்து என்னைக்குமே வந்து அவங்க சோட போனதே கிடையாது. அவங்க சம்மந்தப்பட்டிருக்கிற இந்த படம் ராஜம் புரொடக்ஷன்ஸ் உடைய இந்த 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சரண் அவர்களே. நன்றி. நடிகர் கருணாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். இடையில I-20 வெடியில 1945 19:45 கரெக்டா? குறுக்க நிக்கிதான். கொஞ்சம் எடுத்துருங்க சார். கோடு விடுறதுக்கு முன்னாடி. ஓனர் I-20. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் எல்ஜிஆர் சாருக்கு தேங்க்ஸ், ப்ரொடியூசர் புஷ்பா கந்தசாமி மேடம், கணேஷ் சார், மோகன் சாருக்கு தேங்க்ஸ். இன்றைக்கி விழா ரொம்ப முக்கியமான விழா எனக்கு. ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன், ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் சினிமாவுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல. ஒரு 4 வருஷம் முன்னாடி நாளை இயக்குனருங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் நிகழ்ச்சியில் நான் நடித்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ப்ரைஸ் கிடச்சிருந்தது. அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கினவர் உட்காந்துருக்காரு கேபி சார். அன்றைக்கி வாங்கின ஆசீர்வாதம் நான் நினைக்கல. ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டேன் எப்பயும் போல் ஆஃபீஸ்க்கு. இன்றைக்கி படத்தில் நடிக்கிற வாய்ப்பு இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கும், லிங்கா வரைக்கும் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாது. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நன்றி சார். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. பரத் சாருக்கு இது ஒரு பெரிய படமாக இருக்கும். கம்ப்ளீட் ஹிலேரியஸ் சப்ஜெக்ட். பழனியில் எடுத்தோம். பரத் சார், நந்திதா எல்லாருக்கும் தேங்க்ஸ். தம்பிராமையா சார் கலக்கியிருக்கார் அந்த படத்தில். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு தி என்டையர் க்ரூ. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட்க்கு, இன்னும் நிறைய முக்கியமானவங்க பேசணும், பட் நமக்கு ரொம்ப டைம் இல்லை. 11:30க்கு அடுத்த ஷோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் உங்களோட ஸ்பீச்சஸை வந்து ஒரு சில வார்த்தைகளில் முடித்துக்கொள்ளும்படி ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்ததாக திரு MS பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். நாம் எல்லாருமே கேபி சாருடைய பேச்சை கேட்கணும் காத்துட்டுருக்கிறனால நான் அதிக நேரம் எடுத்துக்கல, சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும், திரை உலக சேராத ஒரு நபர் மேலே உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, கேபி சார் வந்து எனக்கு பரிச்சயம் 1952. இப்போ 62 வருஷம் ஆச்சு அவரை நான் பரிச்சயம்னு சொல்லி. அப்போ எப்படின்னா, அப்போ அவர் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பனகல் பார்க்குக்கு இந்த பக்கம் நாகேஸ்வரர் நம்பர் 5 எங்கள் கடை. பனகல் பார்க் அந்த பக்கம் பிரகாசம் ரோட்டில் நம்பர் 4 ஏ கோதண்டராமையர் கோபாலையர்னு அங்கே அவர் இருந்தார். அவர் கூட இப்போ நடராஜன் சார் இருந்தார்னு நினைக்கிறேன். 2 பேராக வருவாங்க. அவங்க எங்களுக்கு பக்கத்தில் இப்போ உட்லண்ட்ஸ் கிருஷ்ணராவ் வந்து பார்க்லண்ட்ஸ் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வருவார். அங்கே இங்கேருந்து அப்போ மாதிரிலாம் டிராஃபிக்கெல்லாம் கிடையாது. எங்கள் எந்த ரோட்லையும் ஒரு கால் கூட நிற்காது. அவர் வீட்டில் கிளம்பும்போது தெரியும் இங்கேருந்து. அப்போது இதுக்கு சினிமா துறைக்கு வரப்போகிறாருன்னு அதுக்கப்புறம் நடந்த விஷயம். அவர் நான் அடிக்கடி பார்த்து சனி ஞாயிறில் வர, மற்ற சமயங்களும் ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு வருவார் இங்கே. அப்போலேருந்து எனக்கு பழக்கம். அப்போ நான் சொன்னபோது அவர் சொன்ன ஆச்சரியப்பட்டார். அப்போலேருந்து என்னை கவனிச்சுருக்கீங்களான்னு கேட்டார். அவங்க நான் அன்னிலேருந்தே நான் உங்களுடைய ரசிகன் பக்தன்னு சொல்லணும். ஏன்னா நான் மவுண்ட் ரோடு ஏஜிஎஸ் ஆஃபீஸ் வரும்போது, அந்த பக்கமாக வரும்போது நான் கும்பிட்டுப்பேன். அது டிரைவர் தெரியாமல் கும்பிடும். ஒரு நாள் கவனிக்காமல் அப்படி கும்பிட்டேன். அவன் கேட்டான், டிரைவர் இங்கே கோயில் கூட இல்லையே கும்பிட்றீங்களேன்னு. கேபி சார் இந்த இடம்டா, அது பெரிய ஒரு சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் கொடுத்த இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து நாடகத்துறைக்கு வந்த பிறகு அவருடைய முதல் நாள் இப்போ எல்லா நாடகமும் அந்த முதல் நாள் இப்படி பார்த்துருவேன். நான் என் பசங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இதில் பிஸி ஆகிட்டதுனால அவரால் மேற்கொண்டு தொடர்ந்து நாடகங்கள் போட முடியல. ஒவ்வொரு தடவை மேடையில் அவர் பார்க்கும்போது நான் கேட்டுட்டே இருப்பேன், நீங்கள் பழைய மாதிரி நாடகத்துக்கு நீங்கள் வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்க்கலாம், இந்த டைம் இல்லாமல் இருக்குன்னு. அப்புறம் ஒரு நாள் 2 மணி நேரம் திடீர்னு ராத்திரி 10:15 மணி
நான் கடையில் உட்காந்துருக்கும்போது வெளியிலேருந்து சார் கேபி சார் வந்திருக்காருன்னு நான் உடனே வெளியில் ஓடி வந்தேன். அப்புறம் அழைச்சிட்டு வந்தேன். உட்காந்துட்டு சொன்னார், என்னப்பா ரொம்ப நாளாக என்னை கேட்டிருந்தார் இல்லையா, இது பௌர்ணமின்னு ஒரு ட்ராமா போடுறதுன்னு முடிவு பண்ணார். பல வருஷங்கள் கழிச்சு முதல்ல பைனாப்பிள் ஃபைனான்ஸ் கிளப் ராஜகோபால் சார் சொன்னேன். ஏன்னா அவர் தான் முதல்ல ஸ்டேஜ் கொடுத்தார். அடுத்து நீ கேட்டுட்டே இருப்பேன்றதுக்காக உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தேன். அவ்வளோ தூரம் எனக்கு அவருக்கு மனசில் இடம் கொடுத்து என்ன ஒரு பிள்ளை மாதிரி வச்சுருக்கிறதுக்கு நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 நாடகங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரோஜா படம் வந்து அந்த படம் ரிலீஸ் போது அவர் அந்த இசை வெளியிட்டு இன்றைக்கி மாதிரி முதல் காப்பி நான் வாங்கினேன். சோழா செரட்டன் நடந்தது. அப்புறம் அந்த படம் பார்க்குறேன். நான் அந்த படத்தை பார்க்கல. நான் அப்புறம் எதுக்காகவோ 90-91 அந்த காலகட்டமாக இருக்கும். டெல்லியிலேருந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பார்க்க போன போது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ புஸ்தகத்தை கொண்டு வந்து வச்சான் அந்த அசிஸ்டண்ட்டு. அது சினிமா சம்மந்தப்பட்ட புஸ்தகம். அது ரோஜாவை பற்றி அதில் எழுதியிருந்தது. தமிழில் வந்து ஒவ்வொன்று போச்சு. அதுக்கப்புறம் ஹிந்தியில் டப் பண்ணி ஹிந்தியில் வந்தது. ரோஜானே பேர் போட்டோன்னா ரொம்ப பேருக்கு புரியலை. அவன் எழுதியிருந்தான். ரோஸ்ன்னு பேர் வச்சிருக்கலாம். அதுக்கு ஜனங்களுக்கு தெரியறதுக்கு சில நாள் ஆயிடுச்சு. ரோஜா மீன்ஸ் ரோஸ்ன்ட்டு ஓஹோன்னு போச்சு அந்த படம் இங்கே இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி. அதான் அந்த படத்தை பார்க்கலேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கன்சாமிக்கிட்ட ஒரு மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன், இது மாதிரி படித்தேங்கன்னு சொல்ல. ஒரு மறுநாள் வந்து குட் லக் சார் இந்த படம் உங்களுக்கு யாரும் இல்லை, நான் என் ஃபேமிலி அவ்வளோதான். எங்களுக்காக படம் ஓடின்னு இருக்கும்போது கூட தனியாக அவனுக்கு கேட்டோம்னு சொல்லிட்டு அங்கே போட்டு காமிச்சார். தி பெஸ்ட்டு சேல்ஸ்மேன் இந்த வேர்ல்டுன்னா கன்சாமி தான் சொல்லணும். அந்த சர்வீஸ் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டார்ன்றதுனால தேட்டருக்கு வாங்கன்னு சொல்லாமல் தனியாக போட்டு காமிச்சார். அந்த ரொம்ப என்னுடைய 6 பேர் நண்பர் பரதன் சொல்லிட்டு அவருடைய சன்னார். அவரையும் ஒரு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். 50 வருஷமாக அது தெரியும். அவருக்கு நமஸ்காரம் தெரியப்படுத்திக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் கேபி சாரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அத்தனை விஷயங்கள் இருக்குது. அவருடைய 80வது வயசும்போது திருச்சியில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடந்து மோகன்லாம் கூட வந்திருந்தார். அப்போ வந்து ஒரு 50,000 பேராவது இருக்கும் அந்த இடத்துல, அந்த நேஷ்னல் காலேஜில். அது போக நிறைய பேர் சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோ தூரம் அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் நினச்சி சந்தோஷப்பட்டேன். மோகன்கிட்ட சொல்லுவேன், எங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையா, நீ அவரோடையே இருக்க காலம்லேருந்து ராத்திரி வரைக்கும். அவர் செய்கிற ஒவ்வொரு நிமிஷம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் அவரை கூர்ந்து கவனிக்கிற ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு தான் கிடைச்சிருக்கு. நீ தான் சினிமா உலகத்திலே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அவருடைய குடும்பத்தார் சேர்ந்தவங்க புஷ்பா கந்தசாமி அவங்களும் எடுத்து இந்த படம் 100 நாளுக்கு மேலே போனோம்னு என்னுடைய பிரார்த்தனை. பரத் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் ஒருத்தர். அதே நந்திதா அவர்களும் மற்றும் இந்த துறையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்கள். மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இங்கே ஸ்டேஜில் இருக்காங்க. பேசவே எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். குறிப்பாக தயாரிப்பாளர்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, டைரக்டர் சார் எல்ஜி ரவிச்சந்தர் சார் ஒரு டைரக்டர்ன்றதையும் மீறி ஒரு நல்ல நண்பராக என் கூட பணியாற்றினார். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். பரத் அவர்களோட 555 பண்ணேன். அதுக்கப்புறம் இது 2வது படம். இது அவரோட 25th ஃபிலிம். அது பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி என் கூட பணியாற்றின லிரிசிஸ்ட் யுகபாரதி சார், பாலா அண்ணன் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அதே மாதிரி இசைக்கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த ஆல்பம் இன்றைக்கி இவ்வளோ நல்லா வந்திருக்காது. அவங்கள தான் இது எல்லாமே ஆச்சு. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு ஆந்திர மாநிலமாக இருந்தாலும் சரி, கர்நாடகா, கேரளா, நார்த் இந்தியா, இப்படி உலகத்தில் உள்ள இந்தியர்கள் யாராக இருந்தாலும் கேபி சார் என்ன தெரியாதவங்களும் இருக்க முடியாது. காரணம், அத்தனை மொழிகள்லேயும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை எல்லா மொழிகள்லேயும். இப்போ நார்த் இந்தியாவில் போனால் ஏக் துஜே கேலியான்னு சொன்னால் இன்றைக்கி வெளுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். இந்த வயசில், அதாவது அதுதான் முக்கியம், இந்த ஏஜில் அன்னிலேருந்து இன்னும் வரலாம் அவருடைய உழைப்பு. இன்றைக்கும் அவர் கரண்ட்லேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அது நம்ம செய்த பாக்கியம். இப்படி ஒரு மனிதர் நமக்கு கிடைத்தது வந்து நம்ம செய்த பாக்கியம்னு சொல்லலாம். பெரிய பொக்கிஷம் இது தமிழ்நாட்டுக்கே. கேபி சார் வந்து நமக்கு பெரிய பொக்கிஷமான ஒரு அற்புதமான மனிதர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அருமையான புஷ்பா அவர்கள் வந்து காம்பினேஷன், பிஸ்னஸ் காம்பினேஷன் வந்து நல்ல ஒரு அனுபவம் வாழ்ந்த மோகன் அவர்கள் வந்து விநியோகத்துறையில் வந்து நல்ல ஆரம்ப காலத்துலலாம் நான்லாம் சினிமாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிஸ்னஸே வந்து நாத்தார் கார்டு தான் ஃபஸ்ட்டு விற்கும்.
அதுக்கப்புறம் தான் மற்ற ஏரியாக்களே வியாபாரம் ஆகும். இப்போ அது படிப்படியாக சினிமானுடைய வளர்ச்சியை மாறிப்போச்சு. அதே மாதிரி இசையை நீங்கள் பார்க்கும்போது எந்த பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு நல்லா இருந்தால் இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும்போது எந்த பாட்டுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உண்மையிலே இசையமைப்பாளர் சைமன் அவர்கள் வந்து அற்புதமாக வந்து இசையமைச்சிருக்கார் எல்லா பாடல்களுக்கும். ஆனால் இந்த பரிமாண வளர்ச்சி எப்படி வந்து உருவாகுது? அதாவது எம்எஸ்சி அவர்கள் அற்புதமான இசையமைப்பாளர், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் செட்டர்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்தது இளையராஜா அவர்கள். இப்போ எம்எஸ்வி இருக்கும்போது இன்னொரு மியூசிக் டைரக்டர் வர முடியுமான்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்தது இளையராஜா. ஆனால் எம்எஸ்சி அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமஃபோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராமஃபோனுடைய இது எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இளையராஜா சார் வரும்போது ஒரு அட்வான்டேஜ் ஸ்டீரியோ டேப் ரெக்கார்டருங்கெல்லாம் வந்தது. அது உடனே எம்எஸ்சி இளையராஜா ட்ரெண்ட் செட்டராக மாறினார். அப்புறம் கிராஃபிக் ஈக்குவலைசர், வாய்ஸ் மிக்சர் எல்லாம் வரும்போது ஏஆர் ரஹ்மான். இப்படி இப்போ இவங்க 3 பேருடைய கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி எல்லா மியூசிக் டைரக்டர்லேயும் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும் நம்ம பார்க்கும்போது இவங்களை எல்லாரையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஏஆர் ரஹ்மானை பார்க்க முடியுது, இளையராஜாவை பார்க்க முடியுது, ஒரு எம்எஸ்வி பார்க்க முடியுது. ஸோ இப்போ இசையமைப்பாளர்கள் வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் உண்மையில் சொல்லப்போனால் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க, கஷ்டப்படாமே இன்றைக்கி ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ வரக்கூடிய இசையமைப்பாளர்கள். போன வருடத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இயக்குனர்கள் வந்து ஒரு 80 பேர் வந்திருக்காங்க, இசையமைப்பாளர்கள் ஒரு 60 பேர் புதுசாக வந்திருக்காங்க, ஹீரோயின்ஸ் ஒரு 62 பேர் ஹீரோயினுங்க வந்திருக்காங்க. உண்மையிலேயே சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். இந்த படம் வந்து தலைப்பு வந்து டைரக்டர் வந்து உண்மையிலே பாராட்டணும். இப்போ வந்து முக்கியமாக வந்து ஆடியன்ஸுக்கு திரையரங்குக்கு உள்ளே வரணும்னு சொன்னால வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்ஷன் வந்து தலைப்பு தான். அதுக்கு உண்மையிலே நீங்கள் பாலச்சந்தர் சார் பார்க்கும்போது அவருடைய தலைப்புகளெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்துக்கு நகைச்சுவை கலந்த ஒரு அருமையான படம் என்பதை எடுத்து சொல்லும் வகையில் வந்து அந்த தலைப்பு வந்து அமைந்தது வந்து உண்மையிலே நான் டைரக்டர் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமாக இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு காமெடி படமாக வரும். அதே நேரத்தில் பரத் வந்து 25 ஆண்டுகள் சக்ஸஸும் பார்த்துருக்காரு, ஃபெயிலியரும் பார்த்துருக்காரு. ஆனால் பொறுமையாக இருந்திருக்காரு. ஒரு நடிகனுக்கும் ஒரு டெக்னீஷியனுக்கு தேவை வந்து முக்கியமாக வந்து பொறுமை. எனக்கு தெரிஞ்சு நடிகர் விக்ரம் கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் வந்து அவர் தந்துவிட்டேன் என்னைன்னு முதல் இயக்குனர் அவர் டைரக்டர் ஸ்ரீதர் சார் வந்து டைரக்ட் பண்ண படம். அதுக்கு நான் தான் விநியோகஸ்தர். ஆனால் படம் வந்து ஃபெயில்யூரான படம். ஆனால் 18 வருஷம் ஃபெயில்யூர் தாங்கிக்கிட்டு தன்னுடைய நிலைமை மாற்றிக்கொள்ளாமலார் ஒரு நடிகனுக்கு. ஏன்னா ஒரு சக்ஸஸ் இல்லாமல் வரும்போது என்னென்னா பல பழக்கங்கள் வர்றதுக்கு சில அடிக்ஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையெல்லாம் மீறி சேது படம் வரலும் ஒரு மனிதன் போராடி இருக்காருன்னு சொன்னால் அதுதான் நடிகர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவர் சொன்னார் பாருங்க, 25 வருஷம் இருந்தார். இதில் ஒரு டைலாகும் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. எனக்கு இனிமேல் நல்ல நேரம் வந்தாச்சுன்னு சொல்லி பரத் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நிச்சயமாக அது பலிக்கும். நிச்சயமாக இந்த படம் வந்து ஜெயிக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. அதை விட ஒரு காரணம் ஏன் ஜெயிப்பார்ன்றதுக்கு கூட இருக்கிறவங்கள, அதாவது பழனிக்குமார் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் தான் அவருக்கு கூடவே இருக்கார். ஆனால் தோல்விகள் வரும்போது சில நேரத்தில் வந்து ஒரு சில பேர் சில காரணங்கள் சொல்லி எல்லாம் மாற்ற சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அன்றையிலேருந்து இன்றைய வரலும் அந்த பழனிக்குமாரையும் கூட வச்சுருக்காரு சொன்னால் ஒரு நம்பிக்கைக்கு ஒரு நட்புக்கும் ஒரு இலக்கணமாக இருக்கிறதுனால பரத் நிச்சயமாக வந்து அந்த நம்பிக்கை வந்து உங்களை காப்பாற்றுன்ற உறுதி நான் அளிக்கிறேன். நிச்சயமாக நீ ஜெயிப்பேன்றதில் சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லை, பாலச்சந்தர் கம்பெனி பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நான் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக ஃபஸ்ட்டு நானும் பஞ்சு அருணாச்சலமும் ஒரு நைட்டு என்னை கூப்பிட்டார் அர்ஜென்ட்டாக வர சொல்லி. சிந்து பைரவி கேசட்டு வந்து அப்போது போட்டு காமிச்சார். ஒரே ஒரு பாட்டு கேட்ட உடனே நானும் பஞ்சு அருணாச்சலம் அவர்களும் பாலச்சந்தர் ஆஃபீஸுக்கு போய் சிந்து பைரவி, புன்னகை மன்னன், இப்படி தொடர்ந்து 7 படங்கள் வந்து வியாபார ரீதியாக, வேலைக்காரன், மனதில் உறுதி வேணும், இப்படி 7 படங்கள், 7 படமே சக்ஸஸ். அன்றைக்கே வந்து எம்ஜி மினிமம் கேரண்டி கொடுக்குற ஒரே கம்பெனி வந்து பாலச்சந்தர் கம்பெனி தான். எதுக்காக சொல்ல வரேன்னா, அதாவது வியாபார ரீதியாகவும் நியாயமான ஒரு விலைக்கு கொடுத்து ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, விநியோகஸ்தரும் சம்பாதிக்கணும், திரையரங்கு உரிமையாளர்களும் வந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு நல்லெண்ணத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். ஆகையால் இது வந்து வியாபார ரீதியாக நம்பி இந்த படத்தை நீங்கள் வாங்கலாம். வாங்கினாலும் நிச்சயம் வந்து லாபம் வரக்கூடிய ஒரு படம்.
பரத்துக்கு வந்து இது வந்து திருப்பு முனையாக இருக்கும். அதே நேரத்தில் புஷ்பா கந்தசாமி அவர்கள் வியாபார ரீதியாக வந்து எல்லாருக்கும் லாபம் வரும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பளித்ததுக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி அவர்களே. அடுத்தபடியாக திரு தியாகராஜன் அவர்களை நான் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு முகூர்த்த நாள், அதனால் 2 கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வர வேண்டியதுனால லேட் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்க முடியல. இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து மோகன் சார் வந்து எனக்கு அழைப்புதல் கொடுக்கும்போது அந்த டிசைன் பார்த்தேன். நான் இன்விடேஷன் டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் இருந்த ஆர்டிஸ்ட் லிஸ்ட்லாம் பார்க்கும் போது எனக்கு தோணுச்சு இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படம்னு வந்து எனக்கு மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. அப்புறம் வந்து பரத்துக்கு வந்து இது 25வது படம் கேள்விப்பட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரத் வந்து ஒரு எக்ஸலண்ட் சென்சிட்டிவ் ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா சிறப்பாக நடிப்பார். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப நடிப்பார். அவருக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு எம்டன் மகனை விட ஒரு பெரிய படமாக அமையும்ங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தை டைரக்டர் ரவிச்சந்தர் அவருக்கும், கேமராமேன் அவருக்கும், மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் மற்ற பங்கு பெற்ற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இயக்குனர் எல்ஜி ரவிச்சந்தர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னைக்கு வந்து உதவி இயக்குனராக இருந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கஷ்டப்படுற காலகட்டத்தில் திரு பாலச்சந்தர் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு முறையும் போவோம், ஆஃபீஸ் பக்கம் வாசல் மட்டும் பார்த்துட்டு ஒடியாந்துருவோம். ஏன்னா நம்மளாம் கண்டிப்பாக போய் சேர முடியாது. எங்கே சார்கிட்ட போய் நம்ம அசிஸ்டண்ட்டாக சேர போகிறோன்னா பல முறை போய் வாசலோட்ட திரும்பியிருக்கேன். ஆனால் நான் வாழ்நாளில் அதுக்கப்புறம் சரி நம்மளால முடியாதுன்னு விட்டு மற்ற பூபதி பாண்டியன் இதுமாதிரி இயக்குநர்கள்ட்ட நிறையா ஒர்க் பண்ணி நான் டைரக்ட் ஆகிட்டேன். ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு உள்ள நுழைய பயந்துட்டு இருந்தனோ அதே ஆஃபீஸில் இன்றைக்கி நான் டைரக்டாக இருக்கேன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழ் திரைப்பட வரலாற்றில் நான் சொல்லப்படுகிற பின்னணியில் இது வரைக்கும் எந்த டைரக்டருமே கதை சொன்னதே கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன், முதன்முறையாக முழுக்க சித்த மருத்துவ பேக்ட்ராப்பில் கதை சொன்ன ஒரே இயக்குனர் நான் தான். அதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமை. காரணம் என்னென்னா இதை காமெடியாக சொல்லியிருப்பாங்க, வேறு விதமாக சொல்லியிருப்பாங்களே தவிர ஒரு ஹீரோவோட பின்னணி ஒரு முழுக்க சித்த மருத்துவ தொடர்ந்து ஒரு வரக்கூடிய ஒரு சூழல் காட்சிகள் வச்ச மாதிரி இது வரைக்கும் எந்த படமே எந்த டைரக்டரும் சொன்னதில்லை. அதில் நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கேன். இந்த படம் முழுக்க காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். பரத் சார்கிட்ட அந்த கதையை நான் சொல்லி முடிக்கும்போது பரத் சார் என்னை வச்சு நீங்கள் இதை பண்ணிவிடுவீங்களா அப்படின்னாரு. என்ன சார் நானும் டைரக்ட் பண்ணியிருக்கேன் சார், ஏற்கனவே மாசாணின்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னை போய் இப்படி கேட்குறீங்களா அப்படின்னா. இல்லைங்க படம் முழுக்க ஹியூமராக இருக்க நான் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் வந்து பரத்தா நீங்கள் வராதிங்க, இந்த படத்தோட கேரக்டர் இந்த கேரக்டரை மட்டும் நீங்கள் நடிச்சிங்கன்னா அந்த படம் சக்ஸஸ் சார். நீங்கள் மற்றபடி இந்த பரத் அந்த ஹீரோ அப்படின்லாம் மறந்துடுங்க சார், இந்த கேரக்டரை மட்டும் நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா போதும் சார், நான் வாழ வைக்க என்னால் முடியும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும் சார், கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் சார்னு. அதே மாதிரியே அந்த கதையை நான் என்ன சொன்னனோ ஒரு சீன் கூட ஒரு ஷாட் கூட மாற்றாமல் நான் சொன்ன மாதிரியே இந்த படத்தை நடித்து கொடுத்து நான் ரொம்ப ஒரு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் முன்னாடி நிற்க வச்சு தான் எல்லா ஹீரோக்கும் வைப்பாங்க. சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் மாரி லாஸ்ட்டு ரோலில் கடைசியில் ஒரு தோல் மட்டும் தெரியும் சில ஷாட்டில். ஆனால் ஹீரோவாக அதையும் அக்செப்ட் பண்ணி இந்த சீனுக்கு நான் ஓரமாக நிற்கிறேன் பரவாயில்ல, மற்றவங்களாம் நடிக்கட்டும்லாம் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்ததுனால இந்த படம் வந்து இன்றைக்கி சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வெற்றி அடையுங்கிறது எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்குது. வாய்ப்பு எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாழ்த்த திரு ஸ்ரீனிவாசன் தயாரிப்பாளர் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி என்ற படத்துக்கு மேடையில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் பாலச்சந்தர் சார் அவர்கள் 5 தலைமுறை இயக்குநர்களுக்கும் ஒரு சவாலாக இன்று வரை இருக்கிறார். இது சால பொருத்தமான அவருடைய தலைமையில் இந்த விழா நடத்துகிறது ரொம்ப சால பொருத்தம். மற்றபடி எல்லாரும் சொல்கிற மாதிரி பரத் சார் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல டான்ஸர், நல்ல ஃபைட்டு, நல்ல காமெடி எல்லாம் இருக்கார். கண்டிப்பாக எம்டன் மகனுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய படம் அமையலை. கண்டிப்பாக இந்த படம் வந்து அந்த குறையை நல்லபடியாக தீர்த்து வைக்கும். அப்புறம் மோகன் சார், புஷ்பா கந்தசாமி மேடத்தை பற்றி சொல்ல வேணால் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு பிஸ்னஸ் அசோசியேட் மாதிரி.
பட் மோகனும் வந்து நடுவில் ஒரு சிறிய சறுக்குகள்லாம் சந்தித்து திருப்பி இன்றைக்கி வேறு ஒரு இந்தி டப்பிங்கில் போய் ஒரு நல்லபடியாக வந்து திருப்பி இன்றைக்கி தமிழ் ப்ரொடக்ஷனுக்கு வந்திருக்காரு. அவருடைய இந்த முயற்சி பெரிய வெற்றி பெற்று அவர் ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி நந்திதா மேட்டர் நான் நினச்சிருந்தேன், சரண் சார் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக அவங்க ஒரு சென்டிமெண்ட்டான ஹீரோயின். தம்பி ராமையா சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண படத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ எடிஷன். தம்பி ராமையா சார்லாம் கண்டிப்பாக இந்த படம் உண்மையிலே நல்லா ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா அது அவர் படங்களில் பார்த்ததெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் டேரக்டர் நல்ல ஒரு நகைச்சுவை சென்ஸ் இருக்குது. அந்த ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் நல்லபடியாக கொடுத்துருக்காரு. எப்படி பாஸ் என்ற பாஸ்கரன் வந்து ஆர்யாவுக்கு எங்களுடைய படம் வந்து ஒரு பெரிய நகைச்சுவை ஒரு பெரிய ஹிட்டாகி அவருக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்ததோ, அதே போல் பரத்துக்கும் இந்த டீமுக்கும் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய எல்லாமல் இறைவனை வேண்டி விடுவீர்கள். நன்றி, வணக்கம்.